friends, welcome back to Just Pick Creations. இன்னைக்கு நம்ம சந்தையில் இருக்க செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ் இப்போ என்னென்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோஃபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7,000 6,500 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 5,000 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே வருது. நம்ம பார்கெயின் பண்ணணும் கண்டிப்பாக. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் நிறைய தான் சொல்லுவாங்க. பட் நம்ம அதை பார்கெயின் பண்ணி கேட்டு தான் வாங்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா பழைய டேபிள்ஸு, இதெல்லாம் 500 700 அந்த மாதிரியே கொடுப்பாங்க. இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ட்ரெடிஷ்னலான இருக்க ஒரு வார்ட்ரோப் மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் சாமி ரூம் செட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ரைஸியாக சொன்னாங்க, பட் நம்ம பார்கெயின் பண்ணணும். இதெல்லாம் வந்து 500 1000 கொடுத்துருவாங்க. நம்ம ஆனால் பார்கெயின் பண்ணி கேட்கணும். இந்த லாக்கர்ஸ் எல்லாமே 500 ருபீஸ்லேயே சொன்னாங்க. ஒரு 700 அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம 500க்கு பார்கெயின் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதோட மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டேமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் கம்மி பண்ணி கேட்கலாம், தப்பே கிடையாது. எப்படியும் அவங்க 2 மடங்கு லாபம் வச்சா அது சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்குறதுல ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜுவல்லரிஸ் போடுற அந்த டப்பா அதெல்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வால்பேப்பர் வந்து பேப்பர்லேயும் இருந்தது, ரெக்ஸின்லேயும் இருந்துச்சு. நாங்கள் இதில் ஒரு சிலது வாங்கினோம், ஆஃபீஸ் அந்த செவத்தில் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் 100 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு சிலது வந்து டேமேஜ் ஆகிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது அடுத்த வாரமும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒரே கூட்டமாக தான் இருந்துச்சு அந்த கடை. ஸோ 100 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா வந்து இதே வால்பேப்பர்ஸ் நாங்கள் நிறைய தேடினப்போ 1000 ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த டேபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 1000 1500 அப்படி சொல்கிறாங்க. அந்த ஒயிட் டேபிள்லாம் வந்து 2000 2500 சொல்கிறாங்க. நம்ம வேணால் பார்கெயின் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கடை வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு தேவைப்படுற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருந்தது. இது வந்து நீங்கள் புக் ஷெல்ஃபாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து சிஸ்டம் டேபிளாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் கடை வைக்க போகிறீங்கன்னா டிஸ்பிளேக்கு தேவைப்படுற எல்லாமே இருந்தது. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 11,000 சொன்னாங்க. இந்த டேபிள்லாம் வந்து 2,000 சொல்கிறாங்க. நம்ம ஆனால் பார்கெயின் பண்ணலாம். இந்த அப்படியே கிரானைட் செட் வந்து 4,000 சொன்னாங்க. 4 சேரு வித் அந்த கிரானைட் டேபிளோடய வரும். நல்லா வெயிட்டாக இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது சேர்ஸ் எல்லாம். ரோலிங் சேர்லாம் 500 300 700 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் வந்து நம்ம செக் பண்ணி வாங்கணும். இந்த சோஃபா செட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 7,000 4,000 அந்த மாதிரி ப்ரைஸ்லேயே இருக்குது. ஸோ அதோட எல்லாமே புதுசு தான், அதோட குவாலிட்டி ஆனால் சேஞ்ச் ஆகுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இந்த சோஃபா 3 சீட்டர் மட்டும் வரும். 4,000 or 4,500 அந்த மாதிரி ரேஞ்சஸ்குள்ளே தான் சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா மர சோஃபா, பட் வந்து பழசு தான். ஸோ நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. இந்த வார்ட்ரோப்லாம் அந்த கபோர்ட்லாம் வந்து உங்களுக்கு 200 300 கொடுத்துருவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கபோர்ட் தான். டிவி ஷோகேஸ் 1000 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சோஃபா செட்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ஆனால் ஓல்டு தான், நம்ம பார்த்து வாங்கணும். இதெல்லாம் டீப்பா சோஃபா செட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கூட பாருங்கள் பழசு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். இது மேட்டு நல்லாயிருக்கும், இது உழைக்கும் சூப்பராக. இந்த மாதிரி அங்கேயே வந்து இந்த மாதிரி வேன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எந்த கடையில் வாங்குறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க, அவங்களோட ஆளுங்க யாராவது இருப்பாங்க. பட் நம்ம தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயம் அதுதான். அப்புறம் வந்து தையல் மிஷினும் 2-3 இடத்துல நிறைய இருந்தது. பட் நம்ம ஒர்க் ஆகுதா, நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்து வாங்கணும் கண்டிப்பாக. இது எல்லாமே ரோலிங் சேர்ஸு 300 400 500 ப்ரைஸில். இதெல்லாம் வந்து நார்மலான லாக்கர் டேபிள், ஒரு ஆஃபீஸில் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை வந்து நம்ம பெட்டுக்கு பக்கத்தில் கூட வச்சுக்கலாம் வீட்டில். இந்த சோஃபா செட்ஸ்லாம் 9,000 7,500லேயே சொல்கிறாங்க. ஸோ ரெக்ஸின் தான். அங்கேயே இன்னொரு வண்டி ஏற்றிட்டு இருந்தாங்க. கார்னர் சோஃபா வந்து 14,000 நல்லா இருந்தது. நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ கேட்டப்போ 14,000 நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் காலையில் போகணும். ஏன்னா வந்து 9 o'clock அந்த டைம்லேயே வந்து
லோடு வந்து அவங்க இறக்கும்போதே நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க உடனே. ஸோ நீங்கள் மார்னிங் டைமில் போனீங்கன்னா நல்ல பீஸே ஃப்ரெஷ் பீஸாகவே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி திங்ஸ் வாங்குறவங்க கண்டிப்பாக மார்னிங் டைமில் தான் வருவாங்க. நாங்கள் ஒரு 11 o'clock போனோம், அப்போவே நிறைய காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பழைய பொருள், ஹேர் கூலரு, அப்புறம் பீரோலாம் புதுசும் இருந்துச்சு, இந்த மாதிரி பழசும் இருந்தது, புதுசும் இருந்தது. ஸோ நம்ம அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கலாம். இந்த பீரோலாம் நல்லா தான் இருந்தது, 8,000 7,000லேயே சொன்னாங்க. பட் வந்து அந்தளவுக்கு அது வெயிட்டாக இல்லை, கனமாக இல்லை. பீரோ பொறுத்த வரைக்கும் நல்லா வெயிட்டாக வாங்கிக்கணும். அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அப்படியே பார்த்துட்டு ஒரு சிலது தான் வீட்டுக்காக வாங்கினது, பெருசாலாம் வாங்கல. அந்த வால்பேப்பர் வாங்கினோம், அது என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன். இந்த சோஃபா செட்டும் பார்த்திங்கன்னா 4,000 or 5,000 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. அண்ட் பீரோஸ், ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே செகண்ட் ஹேண்ட்லேயே கிடைக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். இந்த டேபிள்லாம் பார்த்திங்கன்னா 2,500 சொன்னாங்க. நம்ம வந்து 1,700க்கு அது கண்டிப்பாக கேட்கலாம், ஆனால் நல்லா இருந்தது குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி டேபிள் தான் ஆஃபீஸ்க்கு வாங்கியிருந்தோம், அது 2,500 நினைக்கிறேன், நல்லா பெருசாக இருந்துச்சு. இந்த சோஃபா செட்ஸ் எல்லாமே 6,000 7,000 8,000 அந்த மாதிரி ரேஞ்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் பேக் வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருந்தான், அந்த கிளிப்பிங்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே பாருங்கள். அப்புறம் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத சும்மா ஒரு ஓவரால் வியூவாக காமிச்சிருப்பேன். பெருசாலாம் வாங்கலை, வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஸ்பைசஸ். அதுக்கப்புறம் வந்து கருவாடு நல்லா இருந்துச்சு. நீங்கள் சந்தைக்கு போகணுன்னா கருவாடு கண்டிப்பாக வாங்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. 1/4 கிலோவே பார்த்தீங்கன்னா 60 rupeesக்கு வாங்கியிருந்தேன், அது காமிக்கிறேன் நான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வாழைக்கருவாடு நல்லா இருந்தது, நல்லா பெருசாக பீஸாகவே போட்டாங்க, வெட்டியும் தருவாங்க, இந்த மாதிரி பீஸாகவும் வச்சுருப்பாங்க. 60 rupees அது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில அப்போதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கியிருந்தேன். வெங்காயம் வந்து 3 கிலோ 100 ரூபா அப்படின்னு இருந்துச்சு. இந்த வால்பேப்பர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆஃபீஸில் அந்த செவத்தில் ஒரு வால்க்கு மட்டும் ஒட்டுற மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் இதில் எப்படி ஒட்டுறேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கொடுங்க, வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ. ஸோ இது நல்லா தான் இருந்தது பார்க்கவும், உள்ளேயும் அந்தளவுக்கு டேமேஜஸ் எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஒட்டும் போது தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன் ரெக்ஸினாக இருக்குது, பட் உள்ளே வந்து நம்ம பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இதே வந்து உங்களுக்கு ரெக்ஸின் இல்லாமல் பேப்பர்லேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒட்டும் போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு 2 days 3 daysல நான் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருவோம். அப்படி இருந்ததுன்னா, நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வீக் போய் வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வாங்கினது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.